இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் மேடையில் வர்றாரு, தோன்றாரு, மைக்கில் பேசுகிறாரு, இவ்வளோ தானே உங்களுக்கு தெரியுது. நைட்டு எத்தனை மணிக்கு படுக்கிறாரு? சும்மா சிம்பிளாக சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்குறீங்க? 12 மணிக்கு தூங்குறீங்க. அவர் விடிய தூங்கும்போது மணி 3 மணிக்கு தான் அவர் தூங்குறாரு. ஆமாம்மா, 10 மணிக்கு தான்மா வீட்டுக்கு 11 மணிக்கு வந்து சாப்பிட்டு வருவாங்கம்மா. அதுக்கு பிறகு தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து நாளைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு எங்கே ப்ரோட்டோகால் எங்கே இருக்குது, என்னென்ன வேலை இருக்குது, நாட்டில் என்ன போயிட்டுருக்குங்கிற லாபியெல்லாம் சொல்லுவாங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு போய் படுத்தோன்னு தூக்கம் வந்துடுமா? வராதுமா. நாளைக்கு அந்த மீட்டிங் போகணும், அதை பேசணும், இங்கே இது நடக்குது, இங்கே ஒருத்தன் பிரச்சனை, அங்கே ஒருத்தன் ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்ருக்கான், வேறு இது பிரச்சனை போயிட்டுருக்கு, இதுக்கு வேறு போயிட்டுருக்கு, ஜெர்மனி போயிட்டு வந்தோம், அது எப்போ வர்றாங்க, அது என்ன சட்டமன்றம், இதை பற்றி சிந்திச்சுட்டு தூக்கம்லாம் மாத்திரை எதிர போட்டு தூங்கினா தான் உண்டு. இது நாட் ஓன்லி ஸ்டாலின், இது நரேந்திர மோடிக்கு இதுதான் நடக்கும். மோடி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கார், நிறையா பொறுப்புகளை அமித்ஷா எடுத்துக்கிறார், கட்சி பொறுப்பு அவர்கிட்ட இல்லை. ஆனால் ஸ்டாலின் அவர்கள்ட்ட திமுகங்கிற கட்சியும் அவர் தான் தலைவர், தமிழ்நாட்டுக்கும் அவர் தான் முதல்வர், ரெண்டையும் ஹேண்டில் பண்ணணும்ல. கட்சிக்காரவங்க பிரச்சனையும் சமாளிக்கணும், ஆட்சியும் நடத்தணும், எதிர்கட்சிகளோட தூபத்தையும் நடத்தணும், குறுக்கே பறக்க ஓடுற மாதிரி அணில் குஞ்சையும் ஃபேஸ் பண்ணணும்.